இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. Cleanse us with your precious blood, Lord. Cleanse us from all sin. எல்லா பாவத்திலிருந்து கழுவும் ஆண்டவரே. Cleanse us from all sin, from all iniquity, from all transgression. Purify, sanctify, கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும். ஞானத்தை பொழிந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே எங்கள் மேலும் எங்கள் ஒளியிலும். ஞானத்தை பொழிந்தருளும் எங்களோட உறவாடும் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும் இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. இன்னைக்கு யோபின் புத்தகம் 15வது அதிகாரத்தில் இருக்கிறோம். ஏலிபாஸ் அவர் பேசுறாரு. இங்க இது இரண்டாவது வாட்டி ஏலிபாஸ் இந்த யோபின் புத்தகத்துல பேசுறது இரண்டாவது வாட்டி. முதல் வாட்டி 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்துல ஏலிபாஸ் பேசும்போது ஒரு கனிவுடு அவர் பொறுமையோட அவர் பேசுறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த அதிகாரத்துல அந்த பொறுமையெல்லாம் கிடையாது. இந்த கனிவோட பேசுறதெல்லாம் இல்லை. அவரு முன்னாடி சொன்ன விஷயத்தையே தான் இப்பயும் சொல்றாரு. பாவிகளை ஆண்டவர் உறுதியாக தண்டிப்பார். அவர் அந்த மாதிரி நீ பாவியா இருந்திருப்ப, அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த வேற அதுக்கு மேல அவருக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கு பேசுறதுக்கும் அவருக்கு விருப்பமும் இல்லை, சிந்திக்கிறதுக்கும் விருப்பமும் இல்லை. அதுல அப்போ அந்த வாதாடுகின்றவர்கள் என்ன செய்வாங்க? அந்த வாதாடுறதுக்கு புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைன்னா என்ன செய்வாங்க? அவங்க வார்த்தைகள், நீ சும்மா வீணான வார்த்தை தான் பேசிட்டு இருக்கிற, இன்னும் பயனற்ற வார்த்தைகள் தான் நீ பேசிட்டு இருக்கிற. 15வது அதிகாரத்துல 7ல இருந்து 10 வரைக்கும் வாசிங்கன்னா, நீ பெரிய ஆளா, நீ தான் இந்த உலகத்திலேயே முதல் தடவையா பிறந்தையா அப்படின்னு சக்காஸ்டிக்கா ஒரு ஏளனமான ஒரு விதமான ஒரு பேச்சு பேச நீ தான் கடவுள் தான் உங்ககிட்ட சொல்லி தான் எல்லாம் செய்வாங்களா, அந்த விதத்துல அவர் பேச ஆரம்பிக்கின்றார். யோபின் புத்தகம் 15வது அதிகாரத்துல 7ல இருந்து 10 வாசிக்கிறீங்களா? பிறவி நீர்தாமோ, மலைகளுக்கு முன்பே உதித்தவர் நீர். பிரேக் ஆகுது. வேற யாரும்? மாந்தரில் முதல் பிறவி நீர்தாமோ, மலைகளுக்கு முன் உதித்தவர் நீர்தாமோ, கடவுளின் மன்றத்தில் ஞானம் உமக்கு மட்டுமே உரியதோ? எங்களுக்கு தெரியாத எது உமக்கு தெரியும்? எங்களுக்கு புரியாத எது உமக்கு புரியும்? நரைமுடியும் நிறைவயதும் கொண்டு நாட்களில் தந்தைக்கு மூத்தோர் எங்களிடை உள்ளனர். ஆமேன். அந்த பேச்சு, இந்த மாதிரி பேச்சு நம்ம மத்தியிலையும் இருக்கின்றது. உண்மையே நம்ம உண்மையை நம்ம தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம், ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், நீங்க சொல்றது உண்மையாகவே இருக்கலாம். ஆனா அவங்க பேசின விதம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதவர். அன்பின் அடிப்படையில் நம்ம அது பேச்சு, அந்த பேச்சு கிடையாது. ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு விஷயம் கிடையாது. எபேசியர் 4வது அதிகாரத்துல 15வது வசனம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, உண்மையை அன்பில் நீங்க பேசுங்க. நம்ம பேசுறது உண்மையாகவே இருக்கலாம், ஆனாலும் பொறுமையோட கனிவோடு அன்புல நம்ம பேச ஆண்டவர் அழைக்கின்றார். எபேசியர் 4:15 வாசிக்கிறீங்களா? மாறாக அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். ஆமீன். நம்ம ஆன்மீகத்தையோ எந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம வாதாடினாலும் சரி, நம்ம யார் மேலேயும் ஒன்றும் திணிக்க முடியாது. நம்ம சொல்றதுனால யாரும் செவி சாய்க்கணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமா நம்ம கூட என்ன சொல்றோம், நம்ம அப்பா அம்மா, நம்ம பிள்ளைகள் நம்ம கூட இருக்கின்றதுதான் முக்கியமா நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்க. அதான் வீட்டுல இயேசு ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு வீட்டுல ஒரு தீர்க்கதரிசி ஒரு வீட்டுல தான் புறக்கணிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம இது எனக்கு தெரியும், நான் சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லி அது வாதாடுவதற்கு பதிலாக ஆவியானவர் அவங்க உள்ளத்தை தொடரும் அப்படின்னு சொல்லி பொறுமையுடன் கனிவுடன் நம்ம பேசும்போது ஆவியானவருக்கு அங்க செயல்படுவதற்கு இடம் இருக்கின்றது. அது வீட்டுலன்னு கிடையாது, எந்த இடத்துக்கு நம்ம சென்றாலும்
வாதாடுகின்ற சூழ்நிலையில் நம்ம வந்து கோவப்பட்டு பல விதமான தவறான விதத்திற்கு நம்ம பேசுவதற்கு ஆளாகின்றோம். அது வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு செயல். 2 திமோத்தி 2வது அதிகாரத்துல 23வது வசனம். பல நேரத்தில் இந்த சண்டை வருகின்ற அவங்க வந்து சண்டைக்காக நான் வந்து நீங்க சிந்திக்கிற விதம் சரியில்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து இது புரிஞ்சுக்கணும். 2 விதமா வந்து வருவாங்க மக்கள். நான் சொல்றது சரியில்லை, கத்தோலிக்க திருச்சபை சரியில்லை அப்படின்னு சொல்லி வருகின்ற நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நான் வந்து நம்ம யாருமே வாதாடக்கூடாது. நம்ம அபிப்பிராயத்தை சொல்லலாம். அவங்க அது புரிஞ்சுக்கிற மனப்பான்மையில இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு வேற விஷயத்திற்கு நம்ம போவதெல்லாம் சிந்திப்பது தான் வந்து நல்லது. 2 திமோத்தி 2:23 வாசிக்கிறீங்களா? மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் சண்டைகளை தோற்றுவிக்கும் என அறிந்து அவற்றை விட்டுவிடு. ஆமீன். சண்டை அது வழியா சண்டை தான் வரும். இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் வந்து வேற வேற மத சகோதரர்கள் கூட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா எப்ப அது எனக்கு தெரியும் நீங்க சிந்திக்கிறது சரியில்லை அப்படின்னு சொன்னா நம்ம அந்த மாதிரி பேச்சுக்கு இடமே கொடுக்கவே கூடாது. அது இன்னும் அதிகமான பிரச்சனைகளுக்கு தான் வரும். கோபத்திற்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம கவனமாக இருக்கணும். பல நேரத்துல எளிதாக நமக்குள்ள இந்த கோபத்தின் ஆவி ஒரு தூண்டுதல், அது எப்படி நீ அந்த மாதிரி பேசுவ அப்படின்ற ஒரு விதத்திற்கு நம்ம கோபத்திற்கும் இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஜென்டிலா ஒரு கனிவுடன் நம்ம அவங்க கோவத்தை தூண்டுவதன் விதத்திலே நமக்கு பேசுவாங்க. ஆனா வந்து கனிவோட நம்ம பதில் சொல்லணும். நீதிமொழிகள் 15வது அதிகாரத்துல 1வது வசனம். ஏலிபாஸ் செய்த தவறை நம்ம வந்து யாரும் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு வந்து விருப்பமான விஷயமே கிடையாது. நீதிமொழிகள் 15:1. கனிவான மறுமொழி மாற்றிவிடும், கடுஞ்சொல்லோ சினத்தை எழுப்பும். ஆமீன். ஆமீன். ஸோ யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அவன் வாசிக்கிறாங்கன்னா இன்னொரு ஆள் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லா இருக்கும். ஸோ அதனால கனிவான ஒரு பேச்சு வந்து நமக்கு இயல்பா சில நேரத்தில் நமக்கு வராம இருக்கலாம். இயல்பா நமக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து இயல்பா வராது. சில பேருக்கு வந்து அது கனிவா தான் அவங்க பேசுவாங்க. அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க கனிவா பேசி அவங்களுக்கு பழக்கமா இருக்கும். பொறுமையா இருப்பதுல வந்து எளிதாக இருக்கும். ஆனா ஆண்டவரை மனதில் கொண்டு 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 15வது வசனத்துல வந்து ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நம்ம வந்து இந்த பதிலை கொடுக்கறதுக்கு நம்ம வந்து தயாரா இருக்கணும். ஆண்டவரை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சிருக்கணும், அதிகமா இன்னும் தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நம்ம பிப்ளிஸ் கல்விக்கு நம்ம வந்திருக்கிறோம், ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா கனிவோட மரியாதையோட. சில நேரத்துல அவங்க பேசுறது நம்ம வெறுப்பேற்றுற விதமாகவே தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இயேசு ஆண்டவர் வந்து பல விதமான குற்றச்சாட்டெல்லாம் எழுப்பி இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம வந்து கனிவோட மரியாதையோட பதில் சொல்லும் போது நம்ம அந்த நேரத்தில் நமக்கு அதோட முக்கியத்துவம் தெரியாது. ஆனா கனிவோட அந்த பதிலை அவங்க பார்க்கும்போது அடுத்த வாட்டி கனிவோட அவங்க பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். வீணற்ற பேச்சுக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. பயனற்ற பேச்சுக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. இந்த பரிசேயர்களோ இல்ல சதுசேயர்களுக்கோ பின்னாடி போய் அவர் வந்து அவங்க வந்து மனசை மாத்துறதுக்கு இயேசு ஆண்டவர் முயற்சி செய்யல. ஆண்டவர் வார்த்தை அவங்க எப்ப கேள்வி கேட்டார்களோ அப்ப இவர் பதில் கொடுத்தாரு. 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிக்கிறீங்களா? உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். ஆமீன். இயேசு ஆண்டவர் எப்படி பேசுவார்? WWJD அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்லாம் சில ஒரு இந்த கையில வந்து பேண்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கும், WWJD. வாட் வுட் ஜீசஸ் டூ? இந்த ஒரு சூழ்நிலையில இயேசு ஆண்டவர் இருந்தாருன்னா அவர் என்ன செய்வார்? எங்கிட்ட என்ன நம்ம கிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு? நம்ம என்ன சிந்திக்கணும்? அவங்க கண்களை சாத்தான் அடைத்திருக்கின்றான், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 4வது வசனம். கண்களை சாத்தான் அடைத்து வைத்திருக்கின்றான். அதை புரிந்து கொண்டு நம்ம வந்து தீர்ப்பளிக்காமல், சில நேரத்தில் நம்ம தீர்ப்பளிச்சிருவோம், இவனுக்கெல்லாம் இவனு மரம் மண்டை எவ்வளவு சொன்னாலும் ஏறாது தலையில அப்படின்னு சொல்லிட்டு.
அதே கேள்வி வந்து சில நேரத்தில் அதே கேள்வி வந்து திருப்பி திருப்பி கேட்பாங்க. நம்ம எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் எப்படிலாம் சொன்னாலும் சரி அதே தான் சொல்லுவாங்க. ஆனால் தீர்ப்பளிக்காமல் கனிவுடன் பொறுமையோட பதில் சொல்ல இன்னும் நம்ம முயற்சி எடுக்கணும். அதுவும் எனக்கு வந்து ரொம்ப அவ்வளோ இயல்பாலாம் வர விஷயமே கிடையாது. நான் அது வந்து போதிக்கிறதுக்கே 4-5 வாட்டி யோசிச்சு தியானிச்சு ஜெபிச்சுட்டு தான் போதிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 4வது வசனம் வாசிக்கிறீங்களா? இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. ஆமீன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரே விதமாகவும் நம்ம பேச முடியாது. இல்லை, ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு விதமாக நம்ம பேச ஆண்டவர் அழைக்கின்றார். 1 திமோத்தி 5வது அதிகாரம் 1ம் 2ம். கொஞ்சம் வயசானவங்கன்னா அவங்க அப்பாவை போல் நீ பேசு அப்படின்றார் பவுல் திமோத்தி கிட்ட. கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கிறாங்கன்னா சகோதரர்களை போல், சில பேர் வயசு நல்லா அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அம்மாவை போல் நீ பேசு அப்படின்னு சொல்லி 1 திமோத்தி 5:1-2 வாசிக்கிறீங்களா? முதியோரிடம் முதியவரிடம் கடுமையாயிராது, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இளைஞர்களை தம்பிகளாகவும் வயது முதிர்ந்த பெண்களை அன்னையராகவும் இளம் பெண்களை தூய்மை நிறைந்த மனத்தோடு தங்கையராகவும் கருதி அறிவுரை கூறு. ஆமீன். மிக முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது. சில நேரத்தில் வந்து நம்ம இந்த மூவி எல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து சில நேரத்தில் இந்த கனிவுடன் பேசுவது, இந்த ஜென்டில்னஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷில். இந்த ஜென்டில்னஸ் அப்படின்றது ஆவியானவரோட ஒரு கனி, இந்த அன்பின் ஒரு வெளிப்பாடு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆவியானவரோட ஒத்துழைக்கும் போது வருகின்ற ஒரு கனி அது. ஆவியானவர் எந்த மாதிரி காட்டுறாங்க? ஒரு புறாவின் வடிவில் அந்த மாதிரி ஒரு கனிவாக இருக்கணும். இந்த புறாவை தொட்டா பறந்துடும். அந்த அளவுக்கு கனிவாக இருக்கின்றவர் ஆவியானவர். அவரோட கனியை நம்ம வந்து கொடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம கடவுளின் பிள்ளைகள். கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 22-23 பல பேர் வந்து நிறைய பல கனிகளை கொடுத்து நான் பார்த்துருக்கிறேன். ஆனா இந்த ஜென்டில்னஸ், இந்த கனிவோட பேசுவது அப்படின்றது பல பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு விஷயம் தான். ரொம்ப கஷ்டமா அவங்க வந்து அவங்க இந்த கனியை கொடுக்குறது ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம். கலாத்தியர் 5:22-23 வாசிக்கிறீங்களா? ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. ஆமீன். ஆமீன். உங்களால எந்த அளவுக்கு கனிவாக இருக்க முடியுது அப்படின்னு ஆண்டவர் வந்து இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்றார். சில நமக்கு எளிதாக இருக்கின்ற போது நம்ம கனிவா இருந்துருவோம். நமக்கு மேல அதிகாரத்துல இருக்கின்றவர்கள்ட்ட நம்ம வந்து கனிவா இருந்துருவோம். இதே நமக்கு கீழே இருக்கின்றவர்களும், நம்ம பிள்ளைகள், நம்ம சகோதர சகோதரிகள், நம்ம எந்த அளவுக்கு கனிவாக இருக்கின்றோம் ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். நம்மளால இன்னும் எந்த அளவுக்கு நம்ம கனிவாக இருக்க முடியும் உறவுகள்ல. எபேசியர் 4வது அதிகாரத்துல 2வது வசனம், பொறுமையோடு இருங்க, அன்பில் பொறுத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்வதுதான். எபேசியர் 4:2 வாசிக்கிறீங்களா? முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். ஆமீன். நம்ம யோசிக்கிறது என்ன, நம்ம எப்படி சிந்திக்கிறோம்னா அவங்கள வந்து மாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறோம். ஆனா சில நேரத்துல ஆண்டவர் அவங்கள அனுமதிச்சது நம்ம இந்த கனிவுல வளருவதற்காக ஆண்டவர் அனுமதிச்சிருக்கின்றார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த பொறுமையில் வளருவதற்கு ஆண்டவர் அந்த நபரை நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல ஒரு கனிவுல பொறுமையில வளருவதற்காக ஆண்டவர் அனுமதிச்சிருக்கின்றார் அப்படின்றது புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கின்றார். இன்னைக்கு இந்த உறவுகள் வழியாக தான் புனித குழந்தை தெரேசம்மாள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். நான் இந்த அளவுக்கு வந்து ஆன்மீகத்துல வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஏன் கூட அவங்க சிஸ்டரா இருந்தவங்க அவங்க வந்து பொறுமையை இழக்கின்ற விதத்திற்கு அவங்க செயல்படுவாங்களாமா. பயன்படுத்துகின்ற வார்த்தைகள், செய்கின்ற செயல்கள்
சிந்தனைகள் எல்லாம் வந்து பொறுத்துக்க முடியாது. நம்ம பொறுமை இழந்துருவோம். அந்த விதத்திற்கு வந்து நடந்துக்குவாங்க. ஆனா அது நம்ம அன்புல வளருவதற்காக இந்த மாதிரி சில நபர்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கின்றார். கனிவோடு இருக்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை. ஆவியானவரோட ஒத்துழைக்கும் போது கிடைக்கின்ற ஒரு கிருபை. ஆவியானவர் நம்மோடு இருந்து பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்றார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல 1வது வசனம். நம்ம பெரிய அந்நிய பாஷையெல்லாம் பேசியிருக்கலாம், நமக்குள்ள அன்பு இல்லைன்னா அது வந்து ஒரு பயனற்ற நாவு அப்படின்ற விதத்துல தான் ஆண்டவர் பேசுறாரு. 1 கொரிந்தியர் 13ல 1-3 வரைக்குமே வாசிக்கிறீங்களா? நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. ஆமீன். பல நேரத்துல நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா, கோபமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம ஒரு பொறுமையோட பேசுவதனால அவங்களோட கோபமே தணிஞ்சிருக்கும். அவங்க நீங்க கோவப்படுவீங்கன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. நீங்க கோவப்படாம இருந்து பொறுமையாக பேசுறீங்கன்னா அவங்க கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. நீதிமொழிகள் 15ல 1வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கனிவோட ஒரு பதில் சினத்தை தணிக்கும் அப்படின்னு போட்டிருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். நீதிமொழிகள் 15. கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தையும் ஆற்றிவிடும், கடும் சொல்லோ சினத்தை எழுப்பும். ஆமீன். ஆமீன். அதனால நீங்க கோவப்படாம கனிவோட பதில் சொல்லும் போது சரி இவங்க கிட்ட அவங்க தீர்ப்பளிக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட நம்ம கிட்ட கோவப்பட மாட்டாங்கன்னு பல விஷயங்களை திறந்து அவங்க மனதை திறந்து பேசுவதற்கு அவங்க தயாரா இருப்பாங்க. அதே நேரத்தில் நமக்குள்ள ஒரு தன்னடக்கம் நமக்கு இருக்கும். கோபத்துக்கு நம்ம இடம் கொடுக்காமல் நம்ம செயல்படும் போது நமக்குள்ள ஒரு தன்னடக்கம் இருக்கும். அதுல அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வருவதற்கு நம்ம தடை செய்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அதுல வந்து நம்ம ஆன்மீகத்துல ஆண்டவரோட இணைந்து வருவோம். அது நம்ம வந்து ஒரு அதிகாரத்தின் நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு கனிவோட பேசுவது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம். 2 திமோத்தி 2வது அதிகாரம் 24, 25. ஆண்டவரோட வேலைக்காரன் அப்படின்னு சொன்னா கனிவோட இருக்கணும். சொல்லி தருவதற்கும் வந்து கனிவோட நம்ம சொல்லி தரும்போது ஆண்டவரின் வார்த்தை ஏற்றுக்கொள்வதற்கு எளிதாக இருக்கும். 2 திமோத்தி 2ல 24, 25 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரின் பணியாளர் சண்டையிடாதவராயிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அனைவரிடமும் கனிவு காட்டுகின்றவராகவும் கற்பிக்கும் திறமையுடையவராகவும் தீமையை பொறுத்து கொள்பவராகவும் மாற்று கருத்துடையோருக்கும் பணிவோடு பயிற்றுவிப்பவராகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் ஒருவேளை அவர்கள் உண்மையை அறிந்துணர்ந்து மனம் மாற கடவுள் அருள் கூறலாம். ஆமீன். ஆமீன். கோபமா நம்ம பேசும்போது அமைதியா பேசினாங்க அப்படின்னா கொஞ்சம் மெச்சூரான ஒரு ஆளு அப்படின்னு நம்ம நினைப்போம். ரொம்ப மெச்சூர்டான ஆளு, ஒரு முதிர்ந்த ஒரு சிந்தனை, ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அந்த விதத்துல ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி இந்த பொறுமையோட பேசுவது, கனிவோட பேசுவது அப்படின்றது. மத்தேயு 11:29 ஆண்டவரை பத்தி அவர் வெளிப்படுத்தும் போது என்னவா வெளிப்படுத்துகின்றார்? நான் கனி உள்ளவன், தாழ்ச்சி உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்துகின்றார். அவர் வந்து நான் வந்து எனக்கு எல்லா அதிகாரம் இருக்கின்றதுன்னு மட்டும் அவர் சொல்லல, அவர் கனி உள்ளவர் அப்படின்னு வெளிப்படுத்துகின்றார். நம்ம அவரை போல ஆகணும். இந்த கனிவும் இந்த தாழ்ச்சியும் ஒன்றா போகிற விஷயம். பல பேருக்குள்ள அவங்க வந்து நான் தாழ்ச்சியா இருக்கிறேன், நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வந்து சிந்தனை இருக்கும். ஆனா பேசும்போது பல நேரத்துல கோவத்தோட தான் பேசுவாங்க. கோவத்துக்கு ரொம்ப எளிதாக இடம் கொடுத்துருவாங்க. அதுல உண்மையான தாழ்ச்சி கிடையாது. அது வந்து ஒரு ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான தாழ்ச்சி அதுல கிடையாது. கனிவு இருக்கணும் நம்ம. மத்தேயு 11:29 வாசிக்கிறீங்களா?
மத்தேயு நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆமென். ஆமென். அவரோட கனிவாக மனத்தாழ்ச்சியோட நம்ம இருக்கின்ற நபர்களாக இருக்கணும். அது நம்ம ஆல்ரெடி எபேசியர் 4:2 நம்ம வாசிச்சோம். சரிங்களா? அதே நேரத்தில் அது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, நமக்கு பிடிச்ச நேரத்தில் மட்டும் கிடையாது. நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போதும் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தான் அதை இன்னும் அதிகமாக நம்ம காட்டணும். கொலோசியர் 3:12 இது ஒரு ஆடையாக போட்டுக்கோங்க அப்படின்னு. நம்ம இயல்பாக வரும் அப்படின்னு நான் வந்து எல்லாருக்கும் இயல்பாக வரும்னு சொல்லலை. இது ஒரு ஆடையாக இந்த விதத்தில் நம்ம செயல்பட இது ஒரு நம்மளோட ஒரு இயல்பாக மாறும். அந்த ஒரு மாற்றத்தை ஆவியானவர் நமக்குள்ள கொண்டு வருவார். கொலோசியர் 3:12 வாசிக்கிறீங்களா? நீங்கள் கடவுளால் கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஆமீன். ஆனா அதே நேரத்துல வந்து இந்த கனிவு அப்படின்றது இது ஒரு சப் வர்ச்சு, இந்த தன்னடக்கத்தோட ஒரு டெம்பரன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இன்னும் கொஞ்சம் தெளிவாக. அதை நம்ம இந்த ஒரு கோபத்தை எல்லாம் வந்து கனிவாக இருக்கிறதுனால கோபம் முழுவதும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றது இல்லை. கோபம் முழுசா போனோம் அப்படின்றது அவசியமும் கிடையாது. நீதியான நேரத்தில் தேவையற்ற கோபம் அப்படின்றது இருக்கணும். எல்லாம் அது நம்ம பல நேரத்துல இந்த கோபமே இருக்காது அப்படின்லாம் கிடையாது. இயேசு ஆண்டவரும் கோவப்பட்டார். ஆனா தேவை இருக்கின்ற ஒரு இடத்துல அவர் கோவப்பட்டார். தேவையற்ற வந்து வீணா எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு நடக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. நீதியான கோபம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஆண்டவரும் பல நேரத்துல வந்து கோவப்படுறதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் செஞ்சதுன்றது இல்லை. நான் வந்து ஒரு ரோட்ல வந்து பைக் ஓடிக்கிட்டு போறேன். அப்போ வந்து ஒரு டிராஃபிக் சிக்னல் கிடையாது. அது காலையில் ஒரு 6 மணி இருக்கும். அப்போ வந்து ஒரு கொஞ்சம் வயசான ஒரு லேடி வந்து நடந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து மெதுவாக அப்படியே கொஞ்சம் வந்து நிறுத்திட்டேன். மெதுவாக தான் நிறுத்தினேன். ஆனால் நான் கரெக்டாக போயிட்டு இருக்க மாதிரி என்னோட மனசில் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் வந்தார். அவர் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு, என்ன இந்த மாதிரி வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறா அப்படி இப்படி இப்படி. நான் என்ன தப்பு நான் பண்ணேன், மெதுவாக தான் வந்தேன், கரெக்டாக தான் வந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், என்ன பதில் சொல்கிறதே தெரியல. நம்ம வந்து தப்பே பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்போ பக்கத்துலேருந்து ஒருத்தர் வந்தார். வந்து எனக்காக வாதாட ஆரம்பித்தார். அவர் காசுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு தெளிவாக அவருக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ அவர் எனக்காக வாதாட ஆரம்பித்தார். நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து வரேன், நீ போ தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டேன். ஸோ அதனால் சில நீதியான சில தவறுகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் கோவப்படுவதில் வந்து தவறு கிடையாது. எல்லா நேரத்திலும் நம்ம கனிவாக இருக்கணும் அவசியம் கிடையாது. நீதிக்கு நம்ம நிற்க வேண்டியது நம்ம கடமை தான், தவறு கிடையாது. ஆனால் அதான் எல்லா நேரத்திலும் நம்ம வந்து கோவப்படுவது, ரொம்ப எளிதாக கோவப்படுற ஒரு சூழ்நிலையில், அதுவும் இந்த ஏளனமாக பேசுவது. எப்படி ஏலிபா செய்த ஒரு விஷயம், அடுத்த ஒரு விஷயம் என்ன, அவர் ஏளனமாக பேச ஆரம்பிக்கின்றார். அதோட நம்ம இந்த தாழ்ச்சியோட இருக்கும்போது அதோட விளைவு என்ன அப்படின்றத நான் சொல்ல மறந்துட்டேன். நீதிமொழிகள் 22 4 நீதிமொழிகள் 22:4 வாசிக்கிறீங்களா? கனிவோடு இருக்கும்போது, தாழ்ச்சியோடு இருக்கும்போது வாசிக்கிறீங்களா? தாழ்மையுள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சமுடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளும் ஆகும். ஆமீன். ஆமீன். செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளும் இருக்கும் அப்படின்றார். அப்ப என்ன நம்ம கோவத்தை கட்டுப்படுத்துறோம். கோவத்துக்கு நம்ம இடம் கொடுக்கலனாவே நம்ம சரீரத்துல நல்ல ஹெல்த் இருக்கும். நமக்கு வந்து நோய்கள் அவ்வளோ எளிதா வராது. முக்கியமா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ஏளனமான பேச்சு, மற்றவர்களை வந்து மட்டம் தட்டுற மாதிரி ஒரு பேச்சு. அந்த மாதிரி பேச்சுகளுக்கு நம்ம ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு செயல். திருப்பாடல் 1 எடுத்து நம்ம வாசிப்போம். அதுல ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து தெளிவாக, பாவினா யார் அப்படின்னு சொல்லி தெளிவாக அங்க ஆண்டவர் போட்டிருப்பாரு. வாசிக்கிறீங்களா? அவர் சொல்லாரும் சொல்லும்படி நடவாதவர்,
பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆமீன். நம்ம எந்த ஒரு விதத்திற்கு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம்? இந்த மாதிரி ஏளனமாக பேசுகின்றவர்கள், நீதிமொழிகள் 3:34 அவரே வந்து ஏளனப்படுத்துவார் அப்படின்னு போட்டிருக்கோம். God mocks. இந்த மாதிரி செய்கின்றவர்களை அவரே வந்து ஏளனப்படுத்துகின்றார், அவரை எதிர்க்கின்றார். இதெல்லாம் ஆணவத்தின் செயல். அவரை எதிர்க்கின்ற ஒரு விஷயம் அது. நீதிமொழிகள் 3:34. செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆமீன். ஆண்டவரின் கருணை வேணுமா? தாழ்ச்சியுடன் நம்ம வாழ்க்கையை முன்னாடி கொண்டு செல்ல ஆண்டவர் அழைக்கின்றார். நீதிமொழிகள் 13:1. ஆண்டவர் ஆவியானவர் மிக வல்லமையானவர், சரிங்களா? ஆனா அவர் வந்து பொறுமையோட அவர் செயல்படுகின்றார். இந்த ஏளனமான பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அசுத்த ஆவிகள் இந்த ஏளனமான பேச்சுகள்லாம் அவங்க வந்து பேசுவாங்க. நீதிமொழிகள் 13:1. ஞானமுள்ள மகன் தந்தையின் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வான், இருமாப்புள்ளவனோ கண்டிக்கப்படுதலை பொருட்படுத்த மாட்டான். ஆமீன். ஆமீன். அதோட அர்த்தம் என்ன? 14 நீதிமொழிகளே 14:6 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருமாப்பு, இந்த மாதிரி ஆணவத்துல பேசுறவங்களுக்குலாம் இந்த ஞானம், அறிவெல்லாம் வந்து வராது. அவங்களுக்கு வராது. அது அவங்களுக்கு வந்து அதிகமா சண்டை தான் வரும். நீதிமொழிகள் 22:10 எடுத்து வாசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு சண்டை தான் அதிகமா வரும். நேரம் இல்லை, அதனால வசனங்கள்லாம் வாசிக்க தேவையில்லை. இந்த கடைசி காலத்தில் 2 பேதுரு 3:3-4 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவரையே கேள்வி கேட்கின்ற விதத்திற்கு அவங்க வந்து ஏளனமா பேச்சு அவங்க வாழ்க்கையில இருக்கும். கவனமாக இருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு, ஒரு சமூகத்துல இருக்கும்போது அந்த மாதிரி பேசுவாங்க, நமக்கும் அந்த மாதிரி பேசணும்னு தோணலாம். ஆனா அந்த மாதிரி பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு செயல். கனிவுடன் பேசுகின்ற நபராக நம்ம ஒவ்வொருத்தரும் மாறணும். ஏளனமான பேச்சுக்கு, ஒரு சிரிப்பு ஃபன்னுக்காக நம்ம வந்து பேசுறோம்னு சொல்லுவோம். அது வந்து மற்றவர்களை காயப்படுத்துவது எப்போ அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை பல சூழ்நிலையில் இந்த கனிவுடன் நாங்கள் வந்து செயல்படவில்லை. கனிவு ஆவியானவரோட இந்த மிக முக்கியமான ஒரு கனியை நாங்கள் வந்து வாழ்க்கையில கடைபிடிச்சது கிடையாது. எங்களை மன்னியும் ஆண்டவரே, ரத்தத்தால் எங்களை ஒவ்வொருத்தரையும் கழுவும். அன்புல பேச்சுக்கு நாங்கள் இடம் கொடுத்தது கிடையாது. எங்களோட ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. எளிதாக கோபத்திற்கு நாங்கள் சினத்திற்கு இடம் கொடுத்திருக்கின்றோம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் வந்து முயற்சி செய்தது கிடையாது. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். இந்த கனிவாக இருக்கின்றார், அதற்கு எதிரான எல்லா ஆவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படுத்தும் ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். ரிசீவ் த பீஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவர் ஒருத்தருக்கு வந்து விடுதலை தந்துட்டு இருக்கிறார். ரிசீவ் த பீஸ் ஆஃப் கிரைஸ்ட் in the name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.